எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் புதுசா வந்துட்டு வண்டியில உட்காந்து வீடியோ எடுக்கிறவே நினைக்கிறீங்க. இப்ப எங்கப்பா போறோம்? நம்ம வந்து மெத்த வாங்குறதுக்கு போறோம். நாங்க இளமஞ்சி மெத்த வாங்குறதுக்கு போறோம். வீட்டுல எத்தனை மத்த இருக்கு, மறுபடியும் மெத்தின்னு கேட்பாங்க. கேப்பீங்க, நீங்க கேப்பீங்க தெரியுங்க. மெத்த வந்து எங்களுக்கு இல்ல, பூனிஸ்க்கு வாங்கலான்னு போறோம். ஏன் அவங்க மெத்த வந்து கல்யாணத்துக்கு கொடுத்ததா, அதுக்குள்ள கொஞ்சம் எல்லாம் டேஞ்சர் ஆயிடுச்சுமா, எனக்கு இளமஞ்சி மெத்தையா வேணும், வாங்கிடுமா, நீ இப்போ அடுக்கிற சூப்பரா இருக்கு, எனக்கு அது மாதிரி வாங்கிட்டானா. சரி, நாங்க செய்யற இடத்துக்கே போய் இளமஞ்சி மெத்த செய்யற இடத்துக்கே போய் நாங்க பார்த்து ஆர்டர் கொடுத்து நாங்க வாங்க போறோம். அடுத்த வாரம் அங்க சென்னையில இருந்து எல்லாம் வராங்க. அடுத்த வாரம் வராங்க, 22ஆம் தேதி வராங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இளமஞ்சி மெத்த வாங்கியிருக்கோம், அம்மா யூஸ் பண்றாங்க. சோ அது உண்மையாலுமே நல்லா இருக்கு, லைஃப்மே நல்லா இருக்கு. வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கும். இன்னமும் எப்படி வாங்கணுமோ அப்படியே இருக்கு படுக்கிறதுக்கு. சோ அதனால வந்துட்டு அங்க போயிட்டு அந்த ஊரே, இப்ப நாங்க போகக்கூடிய ஊரே வந்துட்டு ஒரு இளமஞ்சிக்கான, எப்படி சொல்றது, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல. நாங்க போற ஊர் வந்துட்டு இளமஞ்சிக்கானவே ஒரு ஸ்பெஷலான ஊரு. மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, என்ன வேலை, அது எல்லாமே தெளிவா உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா போடுறோம். எப்படி ஹோம் டூர் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ஸோ அதே மாதிரியே தான் இந்த வீடியோவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ என்டர்டைன்மெண்டாவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என்னன்னு புரியும். நீங்க வாங்குற மாதிரி நீங்களும் ஆர்டர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்களும் வாங்கிக்கலாம். சரி போலாமா? சரி, நாங்க போயிட்டு வரோம். அங்க போய் பார்த்து உங்களுக்கு என்னன்னு காட்டுறோம். சரி வாங்க. சரி பாய், போயிட்டு வரோம். சரி பாய், சரி போயிட்டு வரங்கண்ணே. ஞாபகம் இருக்குது கண்ணே. கிட்டத்தட்ட நம்ம வீட்டுல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம், குப்பிச்சிபாளையம் மேட்டூர் ரோட்லயே. சோ இந்த இடம் வந்து எப்படி சொல்றது, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் தெரியுங்களா? ஆமா. இப்ப எப்படி பள்ளிப்பாளையம்னா பள்ளிப்பாளையம் சிக்கன், அந்த மாதிரி ஈரோடுனா மஞ்சளுக்கு ஸ்பெஷல். சோ இந்த இடம் வந்து குப்பிச்சிபாளையம். இந்த இடம் ஃபுல்லுமே வந்துட்டு மெத்தை தான், எங்க பார்த்தாலும் மெத்தையா தான் இருக்கும். நிறைய பேர் நிறைய ஆஃபர்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அண்ணனையும் நான் வந்து இதுலதான் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். சோ நல்லா குவாலிட்டியா சூப்பரா இருந்துச்சு. ஆஃபர்லாம் எதுவுமே இல்ல என்கிட்ட, ஆனா 10 வருஷம் வாரண்டி இருக்கு அப்படின்னாங்க. அதுதான் நமக்கு மெயின் வேணும். ஏன்னா 10 வருஷம் வேண்டிக்கும் போது நம்ம மெத்த விலை கொடுத்து வாங்கிட்டு போறோம். அதனால கேரண்டி நம்ம தாங்கினா தானே பரவாயில்ல. 10 வருஷம் கேரண்டிங்க. சரி வாக்க நம்ம போய் நாமளும் பாக்கலான்ட்டு சரி இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம். செய்யறேன். பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீராம் பெட்ஸ். என்ன கடை? ரெடி பண்ணிட்டு ஸ்ரீராம் ஸ்டெக்ஸா. சரி வா. வணக்கம். வணக்கங்க. வீடியோல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, வீடியோல பாக்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஐயோ ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் கிடையாது, உங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு பாக்கியங்க. எனக்கு மெத்த வாங்கலாம் நம்ம நாளா பாத்துக்கிட்டே இருந்தோம். ஆமா, பையனுக்கு வாங்கலான்னு. சரி உங்க வீடியோ பார்த்தோம், நீங்க 10 வருஷம் வேண்டேன்னு சொன்னீங்களா. 10 வருஷம் தான் நமக்கு நல்லா தேவை அப்படின்னு அதுதான் நான் பாக்கலான்னு. 21 வருஷமா ஃபீல்டுல இருக்குங்க. மத்தவங்களாட்ட கேட்டா பரம்பரை தொழில் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதான் வேலை தெளிவா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். எனக்கு அதுதான் மெயின் வேணும். வேற அஞ்சு சரி, துணியும் சரிங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. பாருங்க என்ன சைஸ் வேணும்னு பாருங்க. வேலை செய்றாங்க பாருங்க. பாரு செஞ்சே வச்சிருக்காங்களே, நமக்கு ரெடியா இருக்குது. பாப்போம். நல்லா இருக்கு மெத்தை, பாரு நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குல்ல. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கல்லு மாதிரிதான் இருக்குங்க, இல்லன்னா வாரண்டி கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அப்புறம் படுக்கு படுதான். ஆமாங்க, ஆமா ஆமா. இதுதான் எங்களோட நேம், எங்களோட குவாலிட்டி தான் பாத்துக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அழுந்தற மாதிரி வாங்கிட்டு உள்ள போயிரு. எப்படி நிறுத்தினாலும் உங்களுக்கு வந்து மெத்த வந்து உவையாதுங்க, ஆடாதுங்க. உங்களுக்கு ஆயிருங்க ஒரு 10-15 நாள்ல உங்களுக்கு இலக்கு கொடுக்க இலக்கு ஆயிருங்க. கொஞ்சம் சுத்தமான பஞ்சு தானுங்களா. அதான் டைட்டா போட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்குங்க. ஆமா ஆமா ஆமா. மெத்த பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்படி கிள்ளிங்கன்னா துணி கைக்கு வரக்கூடாதுங்க. அழுத்தி கிள்ளியே கொடுங்க, அழுத்துங்க. கிள்ள முடியலைங்க, கிள்ள முடியல. டைட் பாக்குறதுங்க. மத்தபடி நீங்க கையில நசுக்கினா இலக்கு தான் கொடுக்கும், அப்படி நசுக்கினா இலக்கு கொடுக்குங்க. அதான் கையில துணி வந்துச்சுன்னா அது மெத்த லூஸ்னு எடுத்துங்க. லூஸ் அதுங்களா அப்படி தெரிஞ்சுக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு மெத்தையை கண்டுபிடிக்க முடியுங்க. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் நாம தெளிவா கொடுக்கறனால சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரி பெருசா இருக்குதுங்களே. ஆமா, இது வந்து கஸ்டமைஸ் சைஸ்ங்க. அகலம் வந்து 7 அடிங்க. அப்படியேங்க. உயரம் 6 கால் தாங்க, அகலம் மட்டும் 7 அடிங்க. ஒரு ஃபேமிலி பெட்டுக்குது, ஃபேமிலிக்கே போதுங்க. எந்த சைஸ் வேணாலும் நீங்க செஞ்சிருவீங்க. ஆனா இளமஞ்ச பொறுத்தளவு எல்லாமே கஸ்டமைஸ் தானா. நீங்க ஃபோம் மாதிரி ரெடிமேட் ஒரு குறிப்பிட்ட அளவுல இல்லைங்க. ஒரு சில கட்டுல 2 இன்ச் கம்மியா இருக்குங்க, 1-2 இன்ச் இருக்கும். என்ன அளவு வேணாலும் செஞ்சுக்கலாம். இதுதான் செய்யணும்ல ஒன்னு கண்டிஷன் கிடையாதுங்க. எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றது அதெல்லாம் அப்படியே சொன்னீங்கன்னா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா காட்டலாங்கண்ணா. அதாங்க நான் வேலை செய்யறது பாருங்க. ரெண்டாவது நான் துணி இது எல்லாமே காட்டுறோம். இதுதாங்க பஞ்சு.
ஓ இது இலவ மஞ்சள். சுத்தமான இலவ மஞ்சங்க. சரி சரி சரிங்களா? இது எப்படிங்க பஞ்சு ஏதோ டெஸ்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? ஆனா டெஸ்ட் எல்லாம் இல்லைங்க, கையில பார்த்தா கண்டுக்கலாங்க. துப்பி இந்த புழுதி வராதுங்க. சேன் குவாலிட்டியா இருந்தா புழுதி வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மூட்டையே பாத்தீங்கன்னா 5 கிலோ தான். சரி சரிங்க. டைப் பஞ்சுங்க, அவுட்டர் நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 5 கிலோ சாக்கு தான். சரி சரி. சாக்கு 5 கிலோ தான், ஆனா இதுல பஞ்சு 4 கிலோ தான் இருக்கு. 4 கிலோ தான் இருக்குது. இங்க விதை பஞ்சுல பாத்தீங்கன்னா ஈரப்பதம் வருங்க. ஈரப்பதம் வரப்ப பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அவுட்டன் குறையும். நம்மளது வந்து நாங்களே சொந்தமா மரத்திலே வாங்கி அடிக்கிறதுனால வந்துங்க அவுட்டன் நல்லா இருக்கும். ஆமாங்க, நம்மளே சொந்தமா மரத்திலேயே வந்து காயா வாங்கி அடிக்கிறது. நீங்க கேட்கலாம் 5 கிலோ சாக்குல இடைவெளி இருக்கும்ட்டுங்க, அதையும் கூட செக் பண்ணி காமிச்சிடுறோம். அந்த 4 கிலோக்குங்க 4 தான். ஆனா சாக்கோட வெயிட் பாத்தீங்கன்னா 5 கிலோ. அந்த அவுட்டன் தான், வேற ஒண்ணும் இல்லைங்க. பஞ்சுமே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொன்னோம் இல்லைங்களா? துணியிலுமே வித்தியாசம் இருக்குதுங்க. இங்க என்னன்னா நீங்க வாங்குனீங்கன்னா உங்க மனநிலைமைக்கு தகுந்த மாதிரி விலையை குறைச்சி வாங்கிங்க. துணி பஞ்ச கலப்படம் பண்ணுவாங்க, நம்மகிட்ட அப்படிலாம் இல்லைங்க. அந்த மாதிரி கிடையாது, ஒரேதான், ஒரே மாதிரியா இருக்குது. பஞ்ச பொறுத்து தான் பெட்டோட குவாலிட்டியாங்க. கண்டிப்பாங்க, பஞ்ச பொறுத்து தான் பெட்டோட குவாலிட்டி. காரணம் என்னன்னா நீ எந்த அளவுக்கு டைட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப் நல்லா இருக்குங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கல்லு மாதிரிதான் இருக்கும், ஒரு 10 நாள் 15 நாளே உங்களுக்கு மாறுங்க. துணியிலுமே வித்தியாசம் பண்றாங்க, வாங்க உங்களுக்கு காட்டுறவாங்க. இங்க என்னன்னா விலையை ஆஃபருங்கிற பேர்ல விலையை குறைச்சு கொடுக்கறதுக்காக பஞ்சு 2வது குவாலிட்டி மாத்துறதுங்க, துணியோட குவாலிட்டி மாத்துறது, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்ப மெத்தையை எடுத்து நிறுத்தணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நிக்கணுங்க. ஃபுல் டைட்டா இருக்குன்னு எடுத்துங்க. இன்னொன்னு வெயிட் வரக்கூடாது. டைட்டுங்கிறது பாத்தீங்கன்னா சேன் குவாலிட்டி பஞ்சுல போடலாம், கல்லு மாதிரி வந்துருங்க, ஆனா வெயிட் ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வெயிட் வரக்கூடாது. ஆமாங்க, இதுதான் வித்தியாசங்க. துணியிலுமே வித்தியாசம் இருக்குதுங்க. நீங்க பாத்துட்டு என்ன சைஸ்னு சொல்லுங்க, நம்ம செஞ்சு கொடுத்துறலாங்க. கண்ணு முன்னாடி செய்யறாங்க, இதுதான் பரவாயில்ல. பார்த்து நம்ம செஞ்சு வாங்கி பாருங்க, நல்லா இருக்கும். நாம ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டா எதையோ ஒரு பஞ்ச போட்டு கொடுத்தா சீக்கிரம் போயிடும். இதுதான் நமக்கு நல்லா இருக்கும். அது எனக்கு மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காடா இருக்கு இல்லைங்களா, பஞ்ச கம்மியா போறதுக்கு இந்த காடோட அளவு குறைச்சிருவாங்க. நம்ம மேக்சிமம் அளவு குறைச்சுன்னா பஞ்சு கம்மியா வருங்க. இந்த ரெண்டும் ஒரே மட்டமா இருக்கணுங்க, அப்பதான் மெத்த உங்களுக்கு வந்து வெளியில பிதுங்கிட்டு எல்லாம் போகாது. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை குறைச்சிட்டு இதை உயரம் பண்றப்ப இங்க உயரம் வந்துடும், இந்த மட்டம் கம்மியா இருக்கும். இந்த மட்டத்துல ஆகிறப்ப மெத்தி விட்டு கட்டில் விட்டு பிதுங்கிட்டு வந்துருங்க, வெளியே வந்துருங்க. விலையை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரே மட்டமா தான் இருக்கும், ஒரே மட்டமா தான் கரெக்டா இருக்குங்க. அதே மாதிரி 4 மூணு இந்த மாதிரி உங்களுக்கு துணி வந்துருங்க. இது எத்தனை இன்ச் கொடுத்தாங்க? ஆனா இது வந்து 7 இன்ச் ஹைட்டுங்க. இப்போ இன்ச் எத்தனை இன்ச் வேணாலும் பண்ணிக்கலாங்க. இல்ல நாம 7 இன்ச்சுக்கு மேல பண்றதே இல்லைங்க. எல்லாமே 8 இன்ச் 10 இன்ச் அதெல்லாம் ஃபெயிலியர் டைப்புங்க. அதனாலதான் அவங்க 5 வருஷம் வாரண்டி தராங்க. நம்ம 7 இன்ச் உயரம் போட்டு ஃபுல் டைட் கொடுத்து 10 வருஷம் கொடுக்குறோம். நீங்க 10 வருஷம் கழிச்சு பிரிச்சாலுமே ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அமரும், அதுக்கு மேல கீழே அமரும். அவ்வளவுதான் அமருங்க. சரி சரி, கோயில தெச்சு வந்து நம்ம அங்க இது பண்ணிக்கலாம். பஞ்சல அப்பிக்கும் இல்லீங்களா? ஆமா ஆமா ஆமா. நம்ம கொடுத்தது பாத்தீங்கன்னா கரூர் காட்டன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம், வேற எதுவும் பண்றது இல்லைங்க. நமக்கு எந்த டிசைன் வேணாலும் அது மேக்ஸிமம் அதிகபட்ச மார்க்கெட்ல ஒரு 20 டிசைனுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. சரி சரிங்க. அது இன்னொரு துணி லோ குவாலிட்டி இருக்கு, அது ஒரு 50,000 கொடுப்பாங்க, கடை வேலைக்கு போறதுங்க. பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்க கவர் போட்டு மூடிடுவீங்க. ஆமா ஆமா, நீங்க துணியில பார்த்தா வித்தியாசம் தெரியாதுங்க. ஆனா அந்த ஏரியாவில பாத்தீங்கன்னா மிஷின் வச்சு அவங்க காமிக்கிற ஒரே ஆள் நாங்க மட்டும் தாங்கண்ணா, இங்க வேற யாருமே அதை பண்றது இல்லைங்க. இது வந்து திக்னஸ் பாக்குறதுங்க, பேப்பர் அளக்கிறது, எம்எம் அளக்கிறதுங்க. சரி சரிங்கண்ணா. நாங்க பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து 0.47 சொல்லுவாங்க. இது 47 இருந்து 50 வரைக்கும் வருங்க. ஒரு பாயிண்ட் என்ன பண்ண வரும், 50 வருது இல்ல 47 மினிமம்ங்க. ஒன்னு ஒரு சிலர் மாறி வருங்க. இது கரூர் காட்டனுங்க. சரிங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா இந்த விலைக்கு குறைக்கிறதுக்கு இந்த ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க இல்லீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் கடை வேலைங்க. நீங்க துணியில ஒண்ணுமே பெருசா கண்டுபிடிக்க முடியாதுங்க. இல்ல தொட்டாலே தெரியுது, குவாலிட்டி தெரியுதுங்கண்ணா. பஞ்சா போட்டுட்டா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, பார்க்க போறீங்க. இது பாத்தீங்கன்னா 37 தான் வருது. அதாவதுங்க டிசைன் கேட்கறப்ப 50 கலர் நான் வித்தியாசம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாலே இந்த துணி மிக்சிங் கண்டுக்குங்க. கரூர் காட்டன்லங்க 15ல இருந்து 20க்கு மேல வராது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 2 மாசமா மடம் ஓட்டல பிரிண்டா ஓட்டலீங்க, 11 கலர் தான் கையில இருக்கு. நாங்க 50 கலர் உங்களுக்கு டிசைன் தரணும் சொன்னாலே மொத்தம் ஒரு 7 டிசைன் ஆங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12 டிசைன் இருக்குதுங்கண்ணா. சரி சரிங்க. மேக்ஸிமம் 20க்கு மேல இது வராது. இப்ப என்னன்னா அந்த மழையா இருக்கு இல்லைங்களா, அதனால ஒரு 2 மாசமா இது புது கலர் ஓட்டவே இல்லைங்க. இருந்ததெல்லாம் உங்களுக்கு தீர்ந்துருச்சு, நிறைய கலர் தீர்ந்துருச்சு. இப்ப நீங்க அந்த மெத்தையை பாக்குறத பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்தா ஒரு 2 மெத்த 3 மெத்த அவ்வளவுதான் இருக்கு கைவசமே இல்லைங்க.
துணி பஞ்சு வேலை செய்யற ஆளோட இத மட்டும் இதுதாங்க. இப்படி கொடுக்குற குவாலிட்டி அந்த டைட் சொன்னோம் இல்லைங்களா, ஆமா அதெல்லாமே பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நம்மளுக்கு சைஸுங்க மெத்த வந்து 6 அரைகள் மெத்த இருந்த போதுங்க. ஆமா, எனக்கு வந்து எப்படி நாங்களும் வண்டி கொண்டு எடுத்துக்கலாம் இல்ல நீங்க கொண்டு தந்துடுவீங்களா? லோக்கல் ஒரு 50-60 கிலோமீட்டர் தான் நேர்ல கொண்டு கொடுத்துருவீங்க. பக்கம்தான் எங்களுக்கு ரொம்ப லாங் வருது. நம்மளுக்கு மெட்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துக்கிட்டு தான் இருக்குங்க. கொஞ்சம் தூரமா இருந்துச்சுன்னா கொரியர்ல அனுப்பிச்சிருவீங்க. சரி சரி, எங்களுக்கு பக்கத்துல வெப்பறதா அது நம்ம தான் ஒரு கார் நம்மளது தான் இருக்குங்க. கொண்டு வீட்லயே கொடுத்துறலாம்க்கா. சரி, என்னைக்கு வந்துருங்க உங்களுக்கு? மெத்த பாத்தீங்கன்னா 12,500 ரூபாய் வருங்க. 12,500 மெத்த ஒரு 3 தலகாணி வந்துரும். சரி, ஓகே. பெட்டுங்க டெலிவரி நம்ம வீட்லயே கொடுத்துறலாம். வீட்லயே கொண்டு கொடுத்துறீங்களா? தமிழ்நாடு வெளியில அனுப்புறதுமே பாத்தீங்கன்னா 12,500ங்களா? 12,500. ஓகே ஓகே. ஆனா எங்கிட்ட ஆஃபரே எப்பயுமே இருக்காது. நம்ம கொடுக்குற பொருள் தரமா இருக்கும். சரி சரி. எல்லாரும் இன்னைக்கு கேட்டா ஆடி ஆஃபர் பொங்கல் ஆஃபர் எல்லாம் குடுக்குறாங்க. அது வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு நான் தெளிவா காமிச்சிட்டேன். பாத்தேங்க. கிடையாதுங்க. சரி சரி சரி. உங்களோட பொருளோட பணத்தையே மிச்சம் பண்ணீங்க, உங்களுக்கே ஃப்ரீயா தர மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்க இப்ப நீங்க கவரு இல்ல தலகாணி எப்ப வேணாலும் வாங்கலாங்க. ஒரு மெத்த வாங்கிட்டீங்கன்னா 10 வருஷம் நான் லைஃப் சொல்றேங்க. 10 வருஷத்துக்கு மேல 1 வருஷம் 2 வருஷம் சேர்ந்து போனது எங்க நேம் நிற்கும். சும்மா வந்து கடமைக்கு நீங்க இன்னைக்கு வேலை கம்மின்னு வாங்கி வச்சுக்கிட்டுங்க, ஒரு 5 வருஷத்துல மெத்த போயிடுச்சுன்னா 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 12,500 ரூபாய்க்கு வர மெத்த நாளைக்கு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வந்துடும். அப்ப கணக்கு பார்த்தாதான் நம்மளோட அருமை தெரியுங்க உங்களுக்கு. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ஓகே ஆச்சுன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் 2 நாள் 3 நாள் கொடுத்து. சரி, எங்களுக்கு அந்த மெத்த பிடிச்சிருக்குதுங்க. எங்களுக்கு அந்த மெத்த தான் வேணும். சரி, ஓகே. எங்க டிசைன் அனுப்பிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேங்க. சரி, ஓகேங்க. கலர் ஏனா அவங்கதான் இல்ல நீ வேணா கூட வாட்ஸ்அப்ல கலர் அனுப்புங்க. சரி சரி. ஆர்டர் கேட்டா அடுத்த வாரமே வராப்டிங்க. இருக்கிற கலர் அனுப்புங்க. என்ன கலர் கேக்குறீங்களோ அதுலயே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி. அடுத்த வாரம் வரான் பையன். சரி, அதுக்கு வாங்கி வச்சுட்டா வந்து எடுத்துட்டு போயிரு அப்படியே சென்னைக்கு. அதுக்கோசரம் தான். இல்ல மெட்ராஸ்மே நம்ம கொரியர் ஃபெசிலிட்டி அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். அனுப்பிச்சிட்டு தான் இருக்கீங்க. நீங்க அப்புறம் இங்கே உங்களுக்கு கொடுத்தால அப்புறம் நீங்க அனுப்புற மாதிரி பண்ணி பாத்துக்கோங்க. கார் இருக்குதே, கார்ல வச்சு கொண்டு போயிடுவோம். ஓகே. மெத்தையில வாங்கி வச்சீங்க. இப்ப நாளைக்கு மெத்த அவங்களே கொண்டு வரேன்ட்டாங்க. இப்ப வீட்டுக்கு தான் போறோம். இப்ப போற உள்ள பாருங்களேன், தண்ணி எடுத்து விடுற இடம், செம இடம். இது என்னன்னு சொல்றேன்னு, இது வந்து வேலாத்தா கோயில். வேலாத்தா கோயில் டேம். இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. அப்படியே பச்சை புசியன் இருக்குது கண்ணு. இடமே வந்து அப்படி அருமையா இருக்கு. இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பேரேஜ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தண்ணி எடுத்து பாரு, கதவு பாரு, தண்ணி தெரிஞ்சு. பேரேஜ்னா இது இந்த இடம் வந்து கரெக்டா இந்த இடம் என்ன பார்த்தோம்னா கரண்ட் எடுக்கிறது, அதுதான் வந்து பேரேஜ் முன்னாடி. இது கரண்ட் எடுத்து நான் தண்ணி சாத்துற கரண்ட். ஆறு அங்க இருக்குமா, ஆத்துல இருந்து இந்த சைடு தண்ணி கொஞ்சம் மழை மாதிரி இந்த சைடு தள்ளி மாத்தி விட்டு இந்த வழியா தண்ணி போக போக கரண்ட் எடுப்பாங்க. ஓ, அந்த மாதிரியா? கரண்ட் எடுக்கு ஆறு வந்து அங்க இருக்கு, அந்த இடத்துல காமிக்கலாம். கரண்ட் எடுக்குது தண்ணி இப்படி வரவங்க ஆட்டம் பண்ணி விட்டாங்க. இடம் சமையல் மரங்க அப்படியே அழகா இருக்குது. அமைதியான இடம். அமைதியான இடம். ரெஸ்ட் வேணா இப்படி வந்து ஜாலியா இருந்தோம்னா சூப்பரா இருக்கும். பாருங்க காவேரி ஆறு அப்படியே நம்பி வலியுது. செம்மையா இருக்கு. நம்பி இந்தாட வலியுது. இந்தாட எங்க வலியுது? இந்தாண்ட பார்த்தா ஆறே காலியா இருக்கு. தண்ணி நிறுத்தி வச்சிட்டாங்க. இந்த சைடு தான் போது, இங்க தண்ணி இல்ல. நல்லா இடமே சூப்பரா அமைதியா நல்லா இருக்கு. ஆனா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இல்ல. இதுவே எங்க ஊர் சைடு அந்த சைடு ஒன்று இருக்குல்ல முனிப்பங்கள்ட்ட, அது பத்தி எப்படி இருக்கு? ஓடப்பள்ளி பேரேஜ்னு நம்ம ஊர் காவேரி சைடு ஒன்று இருக்கு. அங்க வந்து அது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி, பார்க்கு, மீன் கடை அந்த மாதிரி இருக்கும். இந்த இது வந்து அவ்வளோக்கும் இல்ல, சும்மா சாதாரணமா வண்டி மட்டும் போறது. ஆமா. The next day. இவ்வளோ பெரிய மூட்டை ஒத்த கையிலேயே தூக்குறீங்களே. சரி சரிங்கண்ணா. இது ரெடி மரமெல்லாம் ரெடி ஆகுதுக்குன்னு. ஆமா, அது 2 பேர் செய்யறதுனால டக்குன்னு பாதி மெத்த முடிஞ்சிருச்சு. மெத்த வந்து ஃபர்ஸ்ட் வாங்க சூப்பரா இருக்குது. அதாவது நாங்களும் இப்போ 2வது கேட்டுக்கிறோம். பெரியவனுக்கு தான் மெத்த வேணும். இப்போ நமக்கு மெத்த இருக்குது. பெரியவனுக்கு தான் மெத்த வந்து எல்லாம் போயிருச்சு. அதனால பிள்ளையால படுக்க முடியல. இந்த வெயிலுக்கு உடம்புலாம் வலிக்குதுமா, உடம்புலாம் சூடாகுதுண்ணா. செய்யறதுக்கே போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அவங்க நம்ம சொல்லியிருக்கோம் வீட்டில் செஞ்சு தரேன்னு இருக்காங்க. இப்போ கரெக்டாக வீட்டுக்கு நமக்கு நேத்தான் போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு வந்துட்டாங்க. மெத்த ரெடி ஆகிட்டு. ஆமா, இலவ மஞ்சங்கிறது வந்து ஃபுல்லா வந்து நேச்சுரலு, சூடு வராது உடம்புக்கு. ஸோ அதனால வந்துட்டு இதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இங்கிருந்து நம்ம சென்னைக்கு வந்து பார்சல் பண்ண போறோம். ஏமா அங்க மெத்த செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் மெத்த செஞ்சா அவங்க டீ கொஞ்சம் வச்சு தரேன்னு இப்போ டீ வச்சுட்டு இருக்கிறேன். சரி சரி. டீ வச்சுக்கணும். தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, டீயாச்சும் வச்சு கொடுக்கணும். டீ வச்சுட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ இலவ மஞ்சள்லாம் வந்து தண்ணியில விட்டா நினையாது அந்த மாதிரி சொல்றாங்க. அதை அப்படியே செஞ்சு காமிக்கிறீங்களா? 100% நிலையும்ண்ணா. நினைங்களா? அதெல்லாம் சும்மா உங்க மக்களை ஏமாத்து வேலை தான். சரி சரிங்கண்ணா. என்னங்க இப்ப பாத்தீங்கன்னா புது ட்ரெண்ட், வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கும், குளிர் காலத்துக்கு வெது இருக்காங்க. அதுவும் போயிங்க
சரி சரிங்க இலவ மஞ்சள் போறதோட தன்மைனா இதுக்கு தனியா எந்த ஒரு தன்மையுமே கிடையாதுங்க. சரி சரிங்கண்ணா. நம்ம கீழே வெயில் காலத்துல ரூம் டெம்பரேச்சர் இருந்தா லைட்டா சூடா தான் இருக்கும். மெத்தினால ஹீட் வராது. சரி மெத்தையினால வராது. இலவ மஞ்சுமே தண்ணியில நிலைச்ச உடனே எடுத்தீங்கன்னா கம்பல்சரி தண்ணி ஒட்டாதுங்க. உள்ள வச்சு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா தண்ணி கோர்க்க தான் செய்யுங்க. அதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்து வேலைங்க. மார்க்கெட்டிங்காக சொல்றது இல்லைங்க. கடைசி ஒரு விளம்பரத்துல பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் பரிசு தரணும் கூட சொல்லியிருந்தேன். தண்ணி நினைச்சு காட்டுங்க. நீங்க டீலர் வந்தாலும் சரி இல்ல கஸ்டமர் வந்தாலும் சரி நிலையாது நிரூபிச்சு காட்டினீங்கன்னா 1 லட்ச ரூபாய் தரணும். இது வரைக்கும் யாருமே என்னை வந்து கூப்பிடவே இல்லைங்க. சரி சரிங்க. அதெல்லாம் மக்களோட அறியாமையை பயன்படுத்திக்கிறது தான். கரெக்ட். ஆமாங்க. அதான் உண்மையை சொல்லி நம்ம அதாவதுங்க எனக்கு மெத்தையை போட்டு கொடுக்குறோம்னா பஞ்சு உங்க கைக்கு வர போறது இல்ல. மெத்தைக்குள்ள தான் இருக்குது. ஆமா. அது உறுதி நிலைக்கவா போறாங்கிற தைரியத்துல சொல்றோம். அதனால கரெக்ட். ஆமாண்ணா. ஏன்னா மெத்தை யாரும் கிழிக்க போறது இல்லைங்க. இன்னொன்னு அவங்க வாரண்டி 5 வருஷம் கொடுக்குறப்பே யோசனை பண்ணணும். நாங்க 10 வருஷம் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க நிலைன்னு சொல்றோம். 5 வருஷம் நிலையாதுங்கிறாங்க. அதுலயே நீங்க கண்டுக்கலாங்க. அதெல்லாம் முழுக்க எப்படின்னா மக்களோட அறியாமையை பயன்படுத்திக்கிறதா. சரி சரிங்கண்ணா. வேலை செய்யுங்க. பஞ்சு உள்ள போயிடும் உங்களுக்கு தான் ரெட்டிப்பு வேலைங்க. அதை மட்டும் சாத்தியம். அதே நம்மளது எல்லாமே இப்படித்தான் இருக்குங்க. அவுட்டர் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே ஓகே. ஓகேங்களா. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பஞ்சை எடுக்கிறீங்க இல்லையா முழுக்கி விட்டீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். ஆமா விட்டோடனே எடுத்தோடனே வேலை பண்ணாலும் இதுதான் பண்ணுவாங்க. ஒட்டாதுன்னு. ஆனா உள்ளதா ஒண்ணு இல்லைங்க. லைட்டா 2 பிரஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க மெத்தையில வந்து அப்படியே படுக்க போறது இல்லைங்க. படுத்து அப்படியே அமரும். ரிலீஃப் ஆகும். இதுதான் வேற புரியுதா? இதுதான் கான்செப்டுங்க. படுக்க அமரு விடுங்க. ஆயிடுச்சுங்களா? கரெக்ட். ஆமாண்ணா. இதுதாங்கண்ணா. அது என்னன்னா லேட் ஆகும். சில்க் காட்டன் வந்து காட்டன் கிடையாது. சில்க் காட்டன்னால கொஞ்சம் லேட் ஆகுங்க. காட்டனா இருந்தா உடனே அப்சர்வ் ஆயிரும். ஒண்ணுமே இல்லைங்க. உங்க கண்ணு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முன்னேற்றுக்கு தன்மை மாறிடுச்சுங்களா? இதுதாங்க. இதெல்லாம் மக்களோட அறியாமை ஏமாத்துறதாங்க. அதுவும் தைக்கல. இதை பாருங்க. இப்படி கையில கிள்ளுங்க. நல்லா டைட்டா கைக்கு வந்துச்சுன்னா லூசுன்னு எடுத்துங்க. வரக்கூடாதுங்க. வரக்கூடாது. இப்படி புடிச்சோம்னா வரக்கூடாது. சோ நீங்களும் பாத்துக்கங்க. கரெக்ட். ஆனா கொஞ்சம் ஸ்டார்டிங்ல புதுசு கொஞ்சம் ஹார்டா இருக்குங்க. ஆனா யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த தன்மை வந்துரும். அந்த டைட் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா கொடுக்குற மெத்த 10 வருஷம் 12 வருஷம் வந்துட்டா இவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும். அதுக்காக தான் டைட் கொடுக்குறது இல்லைங்க. கேட்டா மேல வலிக்க அப்படிம்பாங்க. நம்ம அப்படி இல்லைங்க. நம்மளுக்கு மெயின் பஞ்சு வியாபாரம் தாங்க. இதெல்லாம் சைடு தான். மெட்டிங்லாம் சைடு தான். நம்ம வந்து வெளியில தோட்ட கணக்குல வாங்கி அடிச்சு நம்ம பஞ்சாத சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம கொடுக்கறத குவாலிட்டியை கொடுத்தோம். டைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதனால தான் நாங்க கொடுக்குற 10 வருஷம் வாரண்டி அவங்க கொடுக்குற 5 வருஷம் வாரண்டி வித்தியாசம். வெட்டு முடிச்சாச்சு. அடுத்து முக்காஸ் தைச்சிங்க. அடுத்துங்க ஆயிடுச்சுங்களா? ஆனா இப்ப அந்த பழைய மெத்தையெல்லாம் வந்து பஞ்சு எடுத்து புதுசா இது பண்ணி தருவாங்க. அந்த மாதிரிலாம் இங்க பண்ற மாதிரிங்களா? அது பஞ்சு வந்து ஏன்னா இப்ப நிறைய பேர் ரெடிமேட் வாங்குறதுனாலங்க சேன் குவாலிட்டி பஞ்சு கலந்து கொடுத்து அது வேஸ்ட். அது மக்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. அது பஞ்சிலே புலங்குறவங்களுக்கு தெரியும். நல்ல பஞ்சா இருந்தா ரீசைக்ளிங் பண்ணலாங்க. என்னன்னா அதிகபட்சம் இந்த ஏரியா மட்டும் பவுடர் ஆகுங்க. சரி சரிங்க. இதெல்லாம் அழுத்த அதிகமாகுங்க. ஆமா லாஸ்ட் ஏரியாவும் பஞ்சு அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு பவுடர் ஆகாது. அப்படிங்கிறப்ப அந்த 2 கடை பஞ்சு மட்டும் எடுத்து உங்களுக்கு தலைகடியா பண்ணல இல்ல மெத்தையோட யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு என்னன்னாங்க நம்ம ஏரியாவில் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள வந்தா மேக்ஸிமம் வீட்டுக்கு வந்த மாதிரி வெளியில வந்துருவாங்க. அதுக்கு மேலே தான் கட்டுப்படி ஆகும். இதுக்கே பாத்தீங்கன்னா வலிச்சலவுக்கு ஒரு 10 சேர்த்து வாங்கிட்டு இருக்கோம். அதான் செஞ்சு கொடுத்துருவோம். எங்க செஞ்சாலும் அங்க செஞ்சாலும் எங்க வேலை ஒண்ணுதான். ஒரு பர்சன் குறை சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலர் நேர்லயே பார்த்தா திருப்தின்னு நினைப்பாங்க. இப்ப எங்க பாருங்க திருப்தியா இருக்கு. நேர்ல நீங்க சேர்த்தா திருப்தியா இருக்கு. இப்ப வந்துச்சுனா பக்கத்துல கொஞ்சம் விளம்பரமா எங்களுக்கு. கரெக்ட். ஆமா. இப்போ 2-3 பேர் கேட்டும் போனாங்க. கரெக்ட். ஃபுல்லா வந்து நம்ம பெட் தயாராயிடுச்சு. ரெடி. மெத்த ரெடி ஆயிடுச்சு. எப்படிமா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நீ எதிர்பார்த்த மாதிரியே இருக்கா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் கேட்டேன். பெருசா வேணும். தாராளமா பாடுதுன்னு கேட்டேன். தாராளமா மெத்த பெருசா செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பரா இருக்குங்கண்ணா. எதிர்பார்த்த மாதிரியே செஞ்சுட்டீங்க. சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு வீட்லயே வந்து சூப்பரா மெத்த அருமையா செஞ்சு கொடுத்துறாங்க. மெத்த பாருங்க வேற லெவல்ல இருக்குது. நல்ல டைட்டில் எல்லாம் பார்த்தது மெதுவா ஒரு நல்ல இலவம் பஞ்சு நல்லா சூப்பரா அருமையா. ஸோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இலவம் பஞ்சு மெத்தை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன். உண்மையில குவாலிட்டி வைஸ் வந்து 100% சூப்பராக இருக்குது. ஸோ வேணுன்னா நான் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், வீடியோலையும் மேலே இருக்கும். ஸோ மறக்காமல் கால் பண்ணி பேசுங்க. அண்ணன் வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஏங்கண்ணா கால் பண்ணால் எல்லாம் சொல்லிடலாம் இல்லைங்கண்ணா? 24 hours. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா.
இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா அவங்க காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.